புறநகர் ரயிலில் கூட்டத்தை பயன்படுத்தி சால்வைகளை போர்த்தி நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட சகோதரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் புறநகரில் பயணிக்கும் பயணிகளின் நகை உள்ளிட்ட பொருட்கள் தொடர்பாக அடிக்கடி திருடு போவதாக தொடர்ச்சியாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இந்த திருட்டில் ஈடுபட்டு வருபவர்கள் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி பதிவுகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் கூட்ட நெரிசலில் ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் சமயத்தில் துப்பட்டா மற்றும் சால்வையை வீசி திருடுவது தெரிய வந்தது. இதே பாணியில் திருட்டில் ஈடுபட்டு பாண்டிச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஹொசூரைச் சேர்ந்த கண்மணி மற்றும் அவரது சகோதரி ரேகா தான் சென்னை சம்பவத்திலும் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் கூட்ட நெரிசலில் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் இதே பாணியை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக இருவர் மீதும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து 11 கிராம் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.